செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். நடப்பு குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 சனிக்கிழமை என்று இரவு 9:44 சனிப்பெயர்ச்சி. சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கிறார். இந்த சனிப்பெயர்ச்சி என்பது தொழில் காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால் தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். அதுவும் எல்லாம் 2.25 வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை வராது. அவ்வப்போது தொழில்துறையில் நன்மைகள் கூட கிடைக்கும். அதாவது இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக எப்பொழுதெல்லாம் சனி பகவானுக்கு குருடைய பார்வை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தொழில் பிரச்சனை இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி என்பது சிலருக்கு மங்கு சனி, சிலருக்கு குங்கு சனி, சிலருக்கு பொங்கு சனி, சிலருக்கு மரண சனி என்று இருக்கிறது. அது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும். அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதை பற்றிய விவரங்களை நாம் பார்ப்போம். மகம் பூரம் 1வது பாதத்திலே பிறந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசியிலே பிறந்தவர்கள் இதுவரை கண்டக சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது அஷ்டம் சனியாக மாறி வருகிறார். இந்த சனி பயிற்சியின் போதே உங்களுக்கு சந்திராஷ்டகம் வருகிறது. ஆகவே சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு சிறிது சிரமங்கள் ஏற்படுத்தி தான் கொடுக்கும். 8ஆம் இடத்திலே சனி பகவான் என்பது ஒரு முறை உங்களுடைய நட்சத்திரத்தில் ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் ஆகிய ஹோமங்களை செய்து கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு அஷ்டம சனியாக இருப்பதனால் இப்பொழுது ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. முக்கியமாக கால் வலிகள், வீக்கம், கண்களில் பிரச்சனை, தொற்று நோய் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகிய ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. அஷ்டம சனி என்பது உங்களுக்கு எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் தடை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவானையோ ஆஞ்சநேயரையோ அல்லது உங்கள் குலதெய்வத்தையோ வணங்கிவிட்டு காரியங்கள் செய்தால் நிச்சயமாக தோல்வியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 10ஆம் இடத்திற்கு அந்த சனியுடைய பார்வை இருப்பதன் காரணமாக தொழில்துறையிலே உங்களுக்கு திருஷ்டி ஏற்படும். தொழில்துறையில் நீங்கள் எந்த முயற்சிகளை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அதிகமான முதலீடுகளை போடக்கூடாது. அதிகமான கடனுக்காக அதிகமான பொருட்களை வாங்கக்கூடாது. அதே போலவே அதிகமான கடன்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த அஷ்டம சனி அதிகமான கடன்களை மற்றவர்களுக்கு கொடுத்தால் திரும்ப வருவதில் 2.25 வருடங்கள் ஆகிவிடும். ஆகவே கடன் கொடுப்பதையும் ஓரளவு குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில்துறையில் உங்கள் முன்னேற்றங்களை பற்றி வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. வெளியில் உங்கள் முன்னேற்றங்களை வாய்விட்டு சொன்னால் அடுத்து தொழில்துறையில் நிறைய பிரச்சனைகள், சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே சனியுடைய பார்வை 2ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்திலே மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ உங்களை விட்டு வெளியிலே செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில்துறையை பற்றி பேசுமானால் தொழில்துறையில் இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் நீங்கள் விரும்பிய இடத்திலே கிடைக்காது. மேலும் தொழில் செய்பவர்களுக்கு கடன் சுமை சிறிது அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே கடன் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை. உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய உயர்வு இருக்காது. ஓரளவு இப்பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதே நிலையில்தான் உங்களுக்கு தொடரும். பிரைவேட் தொழிலை வேலை செய்பவர்கள் வேறு கம்பெனிக்கு மாற்றம் செய்யும் போது அடுத்த கம்பெனியில் இடம் கிடைத்து உறுதியான பிறகே இருக்கின்ற கம்பெனிலிருந்து வேலையை விட வேண்டும். இருக்கின்ற வேலையிலிருந்து வேலையை விட்டுவிட்டு வேறு கம்பெனியில் நீங்கள் வேலையை தேடினால் சில காலம் உங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டங்கள் ஏற்படும். சில காலம் வேலை இல்லாமல் போய்விடும். ஆகவே வேறு வேலை கிடைப்பதற்கு முன்பாக இருக்கின்ற வேலையை நீங்கள் கண்டிப்பாக விடக்கூடாது. வீடு மனை வாங்கும் போது லிட்டிகேஷன் இல்லாமல், அதாவது வழக்குகள் இல்லாமல் இருக்கிறதா என்று பார்த்து பிரச்சனை இல்லாத நிலத்தை மட்டுமே வாங்க வேண்டும். வீடு வாங்கும் போது பிரச்சனைகள் ஏதாவது இருக்கின்ற இடத்தை வாங்கிட்டீர்களா அதை பிரச்சனை தீர்வதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும்.
வாகனங்கள் வாங்கும்போது பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது. சிம்மராசியில் பிறந்தவர்கள் பழைய வாகனங்கள் வாங்கினால் அந்த வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். புதிய வாகனங்களை மட்டுமே வாங்க வேண்டும். அந்த வாகனங்களை வாங்கும் போது உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை காண்பித்து எப்பொழுது தசாபுத்தி நன்றாக இருக்கிறது என்று கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு புதிய வாகனத்தை வாங்குவது நல்லது. கண்டிப்பாக பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது. பழைய வாகனங்கள் வாங்கினால் அடிக்கடி ரிப்பேர் ஆகி அதன் மூலமாக செலவன்கள் மிக அதிகமாகவே ஆகிவிடும். அடுத்து, திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த சனி பகவானுக்கு குருடைய பார்வை நிகழும் போது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் லாபஸ்தானத்தில் குருவான் வரும்போது சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் கவலைப்படுவதற்கு அவசியமில்லை. இந்த குருபலம் எப்பொழுது என்பது 14/5/2025 முதல் 18/10/2025 வரை ஒரு குருபலம் வருகிறது. அடுத்த குருபலம் 5/12/2025 முதல் 1/6/2026 வரை ஒரு குருபலம் இருக்குது. இந்த 2 குருபலத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பெரிய போராட்டத்திற்கு பின்புதான் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் முடிவானால் வெகு காலம் காலதாமதம் செய்யாமல் 2 மாதம், அதிகபட்சமாக 2 மாதத்திற்குள் திருமணத்தை முடித்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் வீட்டில் இருக்கின்ற அல்லது வெளியில் இருக்கின்ற வயதானவர்கள் காரணமாக, அவர்களுடைய பேச்சின் காரணமாக திருமணம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நீங்களும் வரக்கூடிய மனைவி அல்லது கணவர் இவர்கள் செல்போனில் தொடர்பு கொண்டாலும் தேவையில்லாமல் வாக்குவாதங்களாகி திருமணம் நடைபெறுவதை தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே திருமணம் முடிவானால் பேசாமல் 2 மாதத்திற்குள் திருமணத்தை நடத்தி முடித்து விடுவதே மிகவும் சிறப்பானது. அடுத்து, பெண்களுக்கு என்று பார்த்தால் இந்த சிம்மராசியில் பிறந்த பெண்களுடைய கணவன்மார்களுக்கும் தொழில்துறையிலே சிக்கல்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த இடமாற்றம் காரணமாக சில காலம் கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சொந்த தொழில் செய்பவர்கள் அடிக்கடி வெளியூர் செல்வார்கள். அதன் மூலமாகவும் அலைச்சல்கள் ஏற்படும். ஆனால் அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் உங்கள் கணவன்மார்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுடைய குழந்தைகளுக்கு நீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சளி, காய்ச்சல் அடிக்கடி பிடிக்கும். ஆகவே அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. விவசாயிகள் எந்த விவசாய பொருட்களை விளைவிக்க முயன்றாலும் ஒரு முறை அருகில் இருக்கின்ற வேளாண் கூடத்திற்கு சென்று இப்பொழுது இந்த காலத்திற்கு எதை விளைவிக்க வேண்டும் என்று தெரிந்து அதை மாத்திரம் பயிரிட்டால் நல்லது. வயதானவர்கள் முடிந்தவரை வெளிநாடு, வெளியூர், தூரதேச பிரயாணங்களை இந்த 2.25 வருடங்களுக்கு தவிர்ப்பது நல்லது. என்றால் பிரயாணம் செய்யும் நேரத்திலோ அல்லது பிரயாண இடங்களிலோ சிறு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லாவிட்டால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற முடியாது. வேலை கிடைக்காதவர்களுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு சாதாரண வேலை கிடைத்து அதன் பிறகு படிப்படியாக நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள். இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு 40% நன்மைகளை பெற்று ஓரளவு வெற்றியை பெற முடியும். இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாட்களில் சனி பகவானை தரிசனம் செய்துவிட்டு அந்த திருநள்ளாறில் இருக்கின்ற நல நாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற பெருமாளையும் பஞ்சமுக ஆஞ்சநேயரும் வணங்கிவிட்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கின்றீர்களோ அந்த ஊரிலேயே வருடத்திற்கு ஒரு முறை, அந்த 2.25 வருடத்தில் குறைந்தபட்சம் 3 முறை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்து 1 லிட்டர் நல்லெண்ணெயை தானமாக கொடுத்துவிட்டு அதன் பிறகு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை அணிவித்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக ஓரளவு பிரச்சனைகள் குறையும். பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். பிரார்த்தனைகள் மூலமாகத்தான் சிம்மராசியில் பிறந்தவர்கள் பிரச்சனைகளை வென்று முன்னேற்றத்தை அடைய முடியும். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலம் இருக்கிறது. இவ்வாறாக சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கான சனிப்பெயர்ச்சிக்கான பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.